சென்னையில் சினிமா பட பாணியில் வெளிநாட்டில் இருந்து 1,75,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்க பசையை கடத்திய விமான நிலைய ஊழியர் உட்பட 3 பேர் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டுள்ளனர். திருமண செலவுக்காக கடத்தலில் ஈடுபட்ட புது மாப்பிள்ளைகள் வசமாக சிக்கியது எப்படி? துபாயில் இருந்து இலங்கை வழியாக பெருமளவு தங்கம் கடத்தப்படுவதாக சென்னையில் உள்ள மத்திய வருவாய் புலனாய்வுத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து மத்திய வருவாய் புலனாய்வுத்துறையை சேர்ந்த தனிப்படையினர் சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது பயணிகள் போன்று விமானம் புறப்பாடு பகுதி மற்றும் வருகை பகுதியில் அந்த அதிகாரிகள் கண்கொத்தி பாம்பாக உற்று நோக்கி கொண்டிருந்தனர். அப்போது துபாயிலிருந்து இலங்கை வழியாக சென்னை வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் விமான பயணிகளை தொடர்ந்து நோட்டமிட்டனர். அதில் 28 வயதான ஆண் பயணி ஒருவர் மீது சந்தேக பார்வை விழுந்துள்ளது. அவர் விமான நிலையத்தின் வருகை மற்றும் புறப்பாடு பகுதிக்கு இடையே நீண்ட நேரமாக அங்கும் இங்குமாக உலாவிக் கொண்டிருந்தார். அப்போது இலங்கைக்கு செல்வதற்காக மற்றொரு ஆண் பயணி அங்கு வந்துள்ளார். அவர் வந்ததும் வருகை பகுதியில் காத்திருந்த 28 வயது இளைஞர் தன்னுடைய கைப்பையில் வைத்திருந்த பந்து போன்ற உருளைகளை 12 அடி உயரம் கொண்ட கண்ணாடி தடுப்பையும் தாண்டி புறப்பாடு பகுதிக்குள் வீசியுள்ளார். அங்கு ஏற்கனவே காத்திருந்த மற்றொரு நபர் அதை கேட்ச் செய்துள்ளார். பின்னர் அவசரமாக அங்கிருந்து விரைந்து சென்ற நபர் விமான நிலைய ஒப்பந்த பணியாளர் ஒருவரிடம் அந்த உருளைகளை கொடுத்துள்ளார். குருவிகளின் தில்லாலங்கடி வேலைகளை எதுவும் தெரியாது போன்று ரகசியமாக கண்காணித்துக் கொண்டிருந்த அதிகாரிகள் 3 பேரையும் சுற்றி வளைத்து பிடித்தனர். தொடர்ந்து அவர்களை தனி அறைக்குள் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். அங்கு உருளைகளை கைப்பற்றி உடைத்து பார்த்தபோது அவற்றுக்குள் 2.2 கிலோ எடை கொண்ட தங்க பசை பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. அதன் சர்வதேச மதிப்பு 1,75,00,000 ரூபாய் இருக்கும் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர். பிடிபட்ட 3 பேரையும் பிடித்து விசாரித்ததில் குருவிகள் கடத்தி வந்த தங்க பசையை விமான நிலைய ஊழியர் தன்னுடைய உள்ளாடைக்குள் மறைத்து வைத்து வெளியே எடுத்து செல்ல திட்டமிட்டிருந்தது அம்பலமானது. பிறகு விமான நிலைய கார் பார்க்கிங் பகுதியில் தயாராக நிற்கக்கூடிய இருவரிடம் அதை கொடுக்க ஸ்கெட்ச் போடப்பட்டிருந்தது. அந்த இருவரில் ஒருவர்தான் கடத்தல் கும்பலுக்கு தலைவன் என்பதும் தெரிய வந்தது. திட்டமிட்டதற்கு மாறாக விமான நிலைய ஊழியர் உட்பட 3 பேரும் சிக்கியதால் வெளியே காத்திருந்த இருவரும் தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. மேலும் சென்னை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட விமான நிலைய ஊழியர் மற்றும் குருவிகளில் ஒருவருக்கும் வருகின்ற ஜனவரி மாதம் திருமணமும் நடைபெற உள்ளது. திருமண செலவுக்காக அவர்கள் இருவரும் தங்கப்பசையை கடத்தலில் ஈடுபட்டது அம்பலமானது. இதையடுத்து கடத்தலில் ஈடுபட்ட புது மாப்பிள்ளைகள் உட்பட 3 பேரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்துள்ளனர். கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்ட எஞ்சிய இருவரை பிடிக்க போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர்.